வேலூர் பாராளுமன்ற தேர்தல் முடித்து திருச்சிக்கு திரும்ப வந்து இன்றைய தினம் சென்று கொண்டிருக்கின்றேன். வழியில் அருள்மிகு ஆஞ்சநேயர் அவர்களை தரிசித்துவிட்டு ஆஞ்சநேயர் தெய்வத்தை வணங்கி வெற்றி எங்களுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி சென்று கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். சுற்றுலாத்துறை தொடர்ந்து 3 ஆண்டுகள் முதலிடத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஆண்டு எப்படி இருக்கு? 3 ஆண்டுகளும் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கு. 4வது ஆண்டும் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அளவில் எவ்வளவு சுற்றுலா பயணிகள் சார் நம்ம தமிழகத்துக்கு வராங்க? மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் இந்த லிஸ்ட்லாம் இருக்கா நம்மகிட்ட? இல்லை, தொடர்ந்து முதலிடத்தில் வகித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு முதலிடத்தில் நிச்சயம் சுற்றுலாத்துறை. கொல்லிமலைக்கு ரோப் கார் வசதி இல்லை, சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது தகுந்த மாதிரி அதிகமாக ஏதாவது சுற்றுலா பயணிகள் கொல்லிமலைக்கு ரோப் கார் வசதி செய்து தரப்படும் என்கின்ற தகவல் அது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தால் வனத்துறை, மத்திய அரசு அனுமதி, மாநில அரசு அனுமதி, சுற்றுலாத்துறையின் பங்கு அதில் இருக்கும். அது வனத்துறையினரிடம் இருந்தால் வனத்துறை ஆலோசனை பெற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய மேலான கவனத்திற்கு எடுத்துச் சென்று நிச்சயம் பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுலாத்துறை மூலம் நிதி வருவாய் கடந்த 2 ஆண்டுகளில் 1.5 கோடியாக இருந்தது. 17-18 24 கோடி தொடர்ந்து வருவாய் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கு முதல் காரணம் சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரிப்பு. சுற்றுலா தலங்களுக்கு என்று குறிப்பிட்டு சொல்லத்தக்க இடங்களிலெல்லாம் நாங்கள் கட்டமைப்பின் வாரியாக அற்புதமான பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகம். அதே மாதிரி சுற்றுலா வருவாயும் அதிகம். சார், ஆனைமலையில் சுற்றுலாத்துறை மூலம் தகவல் மையம் அமைக்கப்படும் சட்டசபையில் பேசியிருக்கீங்க. தகவல் மையம் அமைக்கப்பட்ட இந்த நிதியாண்டில் விரைவில் அமைக்கப்படும். அது மாதிரி தமிழகத்தில் சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்கான மற்ற திட்டங்கள் என்ன சார்? மற்ற திட்டங்கள் அங்கங்கே சுற்றுலாத்துறையின் மூலம் 3 திட்டங்கள் இருக்கு. சுதேஷ் தர்ஷன் என்கின்ற ஒரு மத்திய அரசினுடைய திட்டம், பிரசாத் ஸ்கீம் என்கின்ற மத்திய அரசினுடைய திட்டம், பிரசாத் ஸ்கீம் அடுத்து ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியிலிருந்து ஒரு திட்டம். 3 திட்டங்கள் வாயிலாக இந்திய நாட்டிற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய வருகை, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அதிகம் பேர் வருகின்றார்கள். அதில் கிடைக்கின்ற அந்நிய வருவாய், அந்த நிதி உதவியை பெற்று மாநில அரசினுடைய நிதியும் இணைத்து சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. அந்த வகையிலே சுற்றுலா எந்தெந்த இடங்கள் என்று சுற்றுலாத்துறையே கண்டறிவதில்லை. அங்கங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தில் ஏன் இத்தனை லட்சம் பேர் குவிகின்றார்கள் என்பதை கண்டறிந்து அந்த இடம் தன்மை நிலைக்கேற்ப சுற்றுலாத்துறை அங்கங்கே கட்டமைப்பு வசதிகளை சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து வருகிறது. அந்த வகையிலே தொடர்ந்து செயலாற்றும் என்பதை பணிவோடு தெரிவித்துள்ளேன். நிச்சயம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆசி பெற்ற நல்லரசு, மாண்புமிகு அருமையண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அருமையண்ணன் OPS அவருடைய தீவிர பிரச்சாரம் மக்கள் நிச்சயம் விழித்து கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்பதை கண்டறிந்து மேலும் வலுவான நிலையிலே அவர்கள் நினைத்தது போல் மத்தியிலே மோடிஜி தலைமையிலே ஆட்சி மாறாக அமைந்திருக்கிறது. அவர்கள் நினைத்தது போல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கவில்லை. அதில் மக்கள் விழித்திருக்கின்றார்கள். அதே போன்று மாநில அரசாங்கத்தையும் கவிழ்த்து விடுவோம், கலைத்து விடுவோம் என்று கனவு கண்டார்கள். அந்த கனவும் அவர்களுக்கு கலைந்து விட்டது. அருமையான நிதித்தொடரை மிகவும் சிறப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவருடைய சீரிய நல் தலைமையிலே நடாத்தி இருக்கின்றோம். ஆகவே மேலையும் அவருடைய ஆட்சி அமைக்கின்ற கனவு தகர்க்கப்பட்டது. மாநிலத்திலும் அவருடைய எண்ணம் நிறைவேறவில்லை. மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனவு, அந்த தலைவருடைய கனவு பழிக்காது. நிச்சயம் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையான வாக்குகள், ஏறக்குறைய 2 லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
मृगं काञ्चनं वैदेहि हरणं जटाजुवर्णं शुक्रीवसंधाक्षणं वालीनिग्रहणं समुद्रतरणं लङ्कापुरीदाहनं पश्चात् रावणकुम्भकर्णनिधनं देवध्विरामायणं वाळिय रामन् वीरं वाळिय सीते